Tripper, the power of fashion presents buy one get one, buy two get three. Offers available at all Tripper showrooms. Exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur. Are you a part of Cook with Komali 3? விஜய் டிவில என்ன ஷோ பண்ணாலும் அது பின்னாடி கன்சோல்ல நாங்க உட்கார்ந்திருப்போம். கவலையே படவேனா. யாராவது கோவப்பட்டிருக்காங்களா நீங்க கவுண்டர்ஸ் போட்டு? கவுண்டர்ஸ் போட்டு கோவப்பட்டது பரவாயில்ல, வெளிப்படையா நம்ம ஆடியன்ஸ் தான். ஏன் சோத்துல நானே இப்படி போட்டுக்க மாட்டேன், உன்ன மாதிரி கிடையாது. ஆனா எனக்கு மட்டும் ஏன்னா இந்த பாட்டு போட்டீங்க அப்படின்னு திட்டுவா. பிளாக்கனா அவ்வளவுதான் அப்படின்னு பிளாக்க திட்டுவா. புகழ் வந்து அவன் ஸ்டேஜ்லயே சொல்றான், இந்த டிஜே இருக்கிறவருக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. ஸ்பான்டினிட்டி ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது எப்படி கவர் அப் பண்றீங்க? ஸ்டார்டிங்ல வந்து சும்மா ஜாலியா பண்ண ஆரம்பிச்சேன். பிளாக் வந்த அப்புறம் அவனும் அதை பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கும் ஹியூமர் சென்ஸும் ஜாஸ்தி, என்ன மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம். வணக்கம் இந்தியா கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ட்ரம்ஸ் குமரன் கூட நான் உங்க டிஜே கௌதம் வந்திருக்கேன். ஃபார்முலா ஒன்னு ட்ரை பண்றல, பல ஆங்கர்களோட தொழிலை வந்து சிதைக்கிறதுக்காக வந்திருக்கேன். வரலடா, ஏன்டா நீ வேற. விஜய் டிவி ஜர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு? எனக்கே ரொம்ப ஆசையா இருக்கு உன்கிட்ட கேட்கணுங்கிறது. ரொம்ப நாளா விஜய் டிவில நான் 8 வருஷமா வேலை செய்யறேன். 8 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் விஜய் டிவி வந்து. சும்மா எதர்ச்சியா ஒரு கால், இந்த மாதிரி YMCA நந்தனம்ல விஜய் டெல்லி அவார்ட்ஸ் 1 நடக்குது. அதுக்கு முன்னாடி ஐ ஒர்க் ஃபார் குட்டி குட்டி ஷோஸ் எல்லாமே. அப்பப்போ அது கால் பண்ணி இந்த மாதிரி டிஜேவே பண்ணோம், அப்போ சேனலுக்கு வாங்க மீட்டிங்க்கு அப்படின்னா. இங்கே நம்ம 24க்கு பின்னாடி தானே சேனல் பழைய ஆஃபீஸ். ஸோ அங்கே வந்து இந்த மீட்டிங்க்கு அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. ஸோ அந்த ஷோ ஒர்க் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து தி அண்டர்ஸ்டுட் த ஷூட்டிங்கில் பின்னாடி ஒரு டிஜே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே நான் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த இது வந்துச்சு. ஸோ அதுலேருந்து லைனாக ஒரு ஷோ வந்துச்சு. லக்கிலி ஐ காட் திஸ் ஃபெலோ பிளாக் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுதன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. சுதன் வந்தா ஐ காட் ட்ரெயின்ட், ஐ காட் ஒர்க். ஹீஸ் மை லக்கி சாம். அவன் வந்தவொடனே இன்னும் டபுள் ஆக ஆரம்பிச்சது ஷோஸ்லாம் எனக்கு. ஐயோ, பார்ட் ஆஃப் குக் வித் கோமாளி 3. விஜய் டிவில என்ன ஷோ பண்ணாலும் அது பின்னாடி கன்சோல்ல நாங்க உட்கார்ந்திருப்போம். கவலையே படவேனா. அப்புறம் இந்த ஷோல வந்துட்டு ஒரு பெக்யூலியர் கேரக்டர்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனது சிவாங்கி. நான் அவளோட ஷோஸ்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் புகழ், அவங்கெல்லாம் வந்து நீங்க கவுண்டர் போடுறதுக்குள்ளேயே ஒரு 100 கவுண்டர் அவங்க மனசுல யோசிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு கவுண்டர் போடுறதோ இல்ல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட் கொடுத்ததோ உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எவ்வளவு சிவாங்கியை பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே கியூட். அது என்னன்னா வந்து தான் கவுண்டர் போட்டோம்னா அது ஜாலியா கவுண்டராகவே உட்காராது சிவாங்கிக்கு 90%. ஏதாவது அது ஏதாவது பாட்டு பாடும்போது ஏதாவது பண்ணி நாங்கள் சொதப்பி தான் விடுவோமே தவிர கவுண்டரா போட மாட்டோம். போட்டா கூட பிளாக் நிறைய போடுவோம் அவளுக்கு. நான் கூட பாட்டு இது ஏன்னா என்னன்னா என் கூட நிறைய அவார்ட் ஷோஸில் தான், நிறைய அவார்ட் ஷோஸ் சிங்கிங் ஷோஸில் தான் என் கூட இருப்பாள். ஸோ என்னன்னா வந்து என்ன சொல்லுவேன்னா, ஆனால் கௌதம்ண்ணா அந்த பாட்டு போடுங்கண்ணா அப்படின்னு வந்து கியூட்டா அவ்வளோதான். ஆனால் எனக்கு மட்டும் ஏன்னா இந்த பாட்டு போட்டீங்க அப்படின்னு திட்டுவா. பிளாக்கண்ணா அவ்வளோதான் அப்படின்னு பிளாக்கை திட்டுவா. புகழ் வந்து அவன் ஸ்டேஜ்லயே சொல்றான், இந்த டிஜே இருக்கிறவருக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது, உருடவே மாட்டானா அப்படின்னு திட்டுவான். பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்து குட்டி பிளாக் இருக்கானா உள்ள அப்படின்னு கேட்பான் வந்து ஃபர்ஸ்ட். இல்ல குட்டி நான் தான் உட்காந்துன்னு இருக்கேன். சரி நீயாவது நல்ல பாட்டு போடுறான், அவன் எப்ப பாரு ஏதாவது வந்தனா வாழ்வே மாயம் அந்த மாதிரி ஏதாவது பாட்டை போட்டு சாவடிச்சு விட்டுறான்டா அப்படின்னுமா. ஜாலியா என்ன சொல்றது, இதை வந்து நானும் நீயும் பேசிக்கிற டோன்ல சொல்லுவோம். பட் we know how to I'm super happy for Pughal's growth today. Trust me, I'm one of the happiest person in Pughal's growth today. அவன் வந்து நாங்கள் ரீசெண்டாக கூட 2-3 ஷோஸ் நாங்கள் ரெகுலராக மீட் பண்ணுவோம், ஃபோன் பண்ணி பேசிப்போம். அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவன் ஒரு கவுண்டர் போட்டாலும் என்ன பண்ணாலும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணி இம்மிடியேட்டாக தான் ஒன்று பண்ணி அவன் பண்ணிவிடுவான். இன்றைக்கி அவ்வளோ மூவிஸ் அவனை நானும் ரெகுலராக மீட் பண்ணிப்போம். நாங்கள் ஒரு ரெகுலர் டச்சில் தான் இருக்கோம். அப்போது ரீசெண்டாக பேசும்போது கூட சொல்லியிருந்தான், இந்த மாதிரி ஒரு சில ஆக்டர்ஸ் மூவிஸ்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் நினச்சதை விட ஒரு 2 படி மேலே அவன் போகணுன்றது என்னோட பர்சனல் ஆசை. இப்போ எப்படி மச்சான் நீ வந்து இங்கே வாசிக்கணும்னு ஆசைப்படுவேன்ல உனக்கு, அந்த மாதிரி எனக்கு புகழ் வந்து இன்னைக்கு இருக்கிறத விட அட்லீஸ்ட் ஒரு 2 படி மேலே, அவன் ஆசைப்படுறத விட ஒரு 2 படி மேலே போகணும் அட்லீஸ்ட். அவன் அந்த அளவுக்கு எனக்கு புகழ் மேலே ஒரு தனி இது இருக்கு, பர்சனல் கனெக்ட் இருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி என்கிட்ட எனக்கு 2 கேள்வி இருக்கு இதுலயே. ஒன்று வந்துட்டு இந்த ஸ்பான்டினிட்டி ஃபார் கவுண்டர்ஸ். செகண்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்பான்டினிட்டி ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது எப்படி கவர் அப் பண்றீங்க? ஸோ விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர்ஸ்ன்றது வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரெடிக்ஷன் அண்ட் ஹியூமர் சென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ப்ரெடிக்ஷன், ஹியூமர் சென்ஸ், கிரியேட்டிவிட்டி இது 3த்தையும் ஒன்றா சேர்ப்போம். இவன் அடுத்து இதை தான் பண்ண போகிறான் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறோம்.
நானும் சரி அவனும் சுதனும் சரி. ஸோ நீங்க பாட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு வடிவேல் பேங்க், ஒரு கவுண்டமணி பேங்க் நீ வச்சு அப்படின்னு இல்ல, கவுண்டருக்குனே ஒரு 4 பேங்க் இருக்கு. ஏதோ டப்புன்னு 2 செகண்ட் லேட் ஆயிடுச்சு, வேற யாராவது மைக் எடுத்து ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா நம்ம முடிஞ்சு போச்சு, விட்டுருவோம், போட மாட்டோம். அடுத்து வேற எங்கேயாச்சும் பாத்துக்கலாம்னு விட்டுருவோம். ஏதோ ப்ளே ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு அதான் ஓவர்லாப் ஆயிடுச்சுன்னா கேட்குறேன். ஓவர்லாப் ஆகாது யூஸ்வலா, அதுக்கு அந்த சென்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்ல எல்லாம் இருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுலேருந்து அந்த ஓவர்லாப் ஆகாத மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா நீங்க வந்து கன்சோல் பின்னாடி இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு தெரியல, ஸ்கிரீன் இது கொஞ்சம் டிலே இருக்கும் கேமரா, டப்புன்னு மைக் எடுத்து பேசிட்டாங்கனால உங்களுக்கு கொஞ்சம் இது. அதான் எனக்கு அது ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு ஒரு டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்கும்போது. சரி, அந்த ஓவர்லாப் ஆகாம இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட்லாம் இருந்தது. ஒன்ஸ் வி காட் ப்ரொஃபஷனல்ஸ் நோ அது ஓகே, இது இங்க போட்டா உட்காராது, ஓவர்லாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம்ல கவுண்டர் போட்டு மொக்கெல்லாம் வாங்கியிருக்கோம், நானும் வாங்கியிருக்கேன், அவனும் வாங்கியிருக்கான் ஸ்டார்டிங் டைம்ஸ்லாம். இப்போலாம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எது எடுக்கும், இது பண்ணலாமா வேணாமா, பண்ணா எடிட்ல நல்லா இருக்குமா இல்லையா. ஸோ அந்த ப்ராஸ்பெக்டிவ்லயே யோசிச்சு இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அதனால இட்ஸ் கோயிங். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உனக்கும் சரி டிஜே பிளாக்குக்கும் சரி அந்த ஒரு கவுண்டர்ஸுக்குன்ட்டு வந்து ஒரு நல்ல அது என்னன்னா ப்ரெடிக்ஷன் தான். ஸ்டார்டிங்ல வந்து சும்மா ஜாலியா பண்ண ஆரம்பிச்சேன். பிளாக் வந்த அப்புறம் அவனும் அதை பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கும் ஹியூமர் சென்ஸும் ஜாஸ்தி, என்ன மாதிரி அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாமே. ஸோ வி டேக் இட் இன் கிராஜுவல் வே. தேங்க் காட் வி ஆர் என்ன சொல்றது, we are in good terms always, so that யாரையும் கோவப்படுத்தாம கவுண்டர்ஸ் பண்ணுவீங்க. அதேதான் எல்லாரும், அதுதான் மேட்டர். they take it sportively. எல்லா ஆர்டிஸ்ட், எல்லா செலிபிரிட்டி யாராவது கோவப்பட்டிருக்காங்களா நீங்க கவுண்டர்ஸ் போட்டு? கவுண்டர்ஸ் போட்டு கோவப்பட்டது பரவாயில்ல, வெளிப்படையா நம்ம ஆடியன்ஸ் தான். இல்ல ஏன் சோத்துல நானே இப்படி போட்டுக்க மாட்டேன், உன்ன மாதிரி கிடையாது. நீ ஏதாவது யாராவது நீ ப்ளே பண்ணும்போது குச்சி பிடிக்குன்னு போயிருக்காங்க சொல்லு. என்னை பத்தியே பேசணுங்கிற, உன்னை பத்தி சொல்றா. ஆரம்பிக்குவா சொல்லுங்க, உங்களோட கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி சொல்லுங்க. நீங்க பண்ண கின்னஸ் ரெக்கார்ட் பத்தி சொல்லுங்க. கின்னஸ் ரெக்கார்ட், கின்னஸ் கிடையாது ஆக்சுவலி, வேர்ல்ட் ரெக்கார்ட். அதுல தான் வந்து என்னோட ஒரு ரெக்கார்டு தான். அது வந்து எனக்குன்ட்டு ஒரு கரியர்ல இருந்து ஒரு நோட்டிசபிளா ஏதாவது பண்ணது 50 hours ட்ரம்ஸ் கண்டினியூஸா வாசிச்சேன். நீங்க எத்தனை வயசுல இருந்து வாசிக்கிறீங்க மிஸ்டர் குமரன்? இப்போ எனக்கு 24 வயசு ஆகுது. நான் ஒரு 6 வயசுல இருந்து வாசிச்சிட்டு இருக்கேன். 6 minus 24 is equal to -18. -18 வருஷமா வாசிச்சிட்டு இருக்கீங்களா? -18 வருஷமா வாசிச்சிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, 18 வருஷமா கரியர் வந்து. அண்ட் இது ரீசெண்டா கூட நம்ம எம்ஓபில ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்போ நான் ஆதியனா வந்தாரு, நீயும் இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ட்ரம் பேட்டில் பண்ணோம். சித்தார்த்தா ஆதியனா வந்தாரு. எனக்கு என்ன டவுட்னா, ஆதியனா ஒரு டெம்போல பாடி இருந்தாரு, டமால்ட் நடுவுல இருந்து நீ வாசி எடுத்துட்டு போன மேல, அது எப்படி? என்ன இல்ல மச்சான், அது ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும்ல, எங்க உள்ள புகறணும், எங்க அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான் அது. ஆனா ரொம்ப நல்லா போச்சு அன்னைக்கு ஈவென்ட், செம்ம ஹிட், கிரேசிலி குட். சரி, எனக்கு ஒரு டவுட். இந்த வந்து உன்னோட லேபிள் வந்து இப்போ விஜய் டிவி, பெண்கள் காலேஜ் இதெல்லாம் தாண்டி செலிபிரிட்டி டிஜே அப்படின்ற ஒரு அந்தஸ்து இருக்கு இல்லையா? அது எப்படி வந்துச்சு? ஜஸ்ட் பிகாஸ் நீ வந்து நிறைய செலிபிரிட்டிஸோட பார்ட்டிஸ்ல வாசிக்கிறனாலயா, இல்ல வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸோட அசோசியேட் ஆனாலையா? அந்த ஒரு அசோசியேட்ன்றதெல்லாம் கிடையாது. ஐ ப்ளே ஃபார் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்டஃப். ரீசெண்டாக கூட கமல் சாரோட பர்த்டே கூட நான் ப்ளே பண்ணியிருந்தேன். இட் இஸ் ஐ மீன் இவங்களுக்கு நான் ப்ளே பண்ணுவேன், இவங்களுக்கு நான் ப்ளே பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் ப்ளே பண்ண போறாங்க. செலிபிரிட்டியும் கேஷ் தான் கொடுக்க போறாங்க, நார்மலாக கூப்பிட்றவங்களும் கேஷ் தான் கொடுக்க போறாங்க. பார்த்துக்கோங்க, நோட் திஸ் பாயிண்ட். நீ ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன்ல, இல்லைங்க நான் செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் தான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், வேற யாருக்கும் வாசிக்கிறது இல்லை. இந்த கேள்வி எனக்கு அமைஞ்சிருச்சு ஒன்று கேட்டேன். அதான் சரி, எல்லாருக்குமே ப்ளே பண்ணுறது தான். பேசிக்கலி ஐ ப்ளே ஃபார் எவ்ரிபடி. யூ கேன் நேம் எனி செலிபிரிட்டி, ஐ பிளேட் ஃபார் எவ்ரிபடி இன் சென்னை. as far as I've seen இது பை காட்ஸ் கிரேஸ் டச்வுட் நான் எல்லா செலிபிரிட்டிக்கும் ப்ளே பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு அவங்க பார்ட்டிஸ் இல்லைனா கூட அவங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லையோ ஒரு இதுலையோ நான் ப்ளே பண்ணுற ஃபங்க்ஷனில் எதுலையாச்சும் ஒன்றுத்தில் ஐ பிளேட் மியூசிக் ஃபார் தெம் டு வாக் ஆர் டான்ஸ். ஐ கேன் ப்ரௌட்லி டெல் திஸ். ஐ மீன் நேம் எனி செலிபிரிட்டி, அவங்களுக்காக அவங்க நடக்கிறதுக்கு இல்லை அவங்க ஆடுறதுக்கு கண்டிப்பாக நான் மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கேன். அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பார்ட்டி எதுலேயோ ஒரு இதில் நான் கண்டிப்பாக என்னுடைய ஒரு இது இருக்கும். அண்ட் செலிபிரிட்டி டிஜேனா அதெல்லாம் இவங்களாம் சும்மா இஷ்டத்துக்கு வாயில் வரதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நான் மட்டும் ஒன்று நீ ட்ரம்ஸ் வாசிக்கிறதால நீ உன்னை ட்ரம்ஸ் கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் எங்கள் 2 பேரையும் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. ஆங்கர்ஸ்லாம் நோட் பண்ணுங்க, கௌதமோட சுற்றுறதை கொஞ்சம் கட் பண்ணுங்க. நீங்களே வச்சு தான் பழம் எடுத்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு கவுண்டர் போட்டு தான் Tripper, the power of fashion presents buy one get one, buy two get 3 offers available at all Tripper showrooms, exclusive outlets at Chennai, Coimbatore, Erode, Tirupur.